रामेश्वरे दासे बोधसमस्तदेव कलिता लोके कलिमाङ्कुरा श्रीमन्मन्दगणाय स्वामी முன்னாள் சேர்மன் ட்ரஸ்டி திரு மோகன் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். 80வது ஆண்டு பொன்விழா மகோற்சவத்தில் இந்த திருக்கோயில் சபையை ஆரம்பித்த எங்களுடைய குருநாதன் பிரம்மஸ்ரீ குமாரசாமி அவர்களின் ஆட்சியோடு இன்றளவும் எங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் தோல் கொடுத்து அன்றைய தினம் 40 வருடங்களுக்கு முன்பாக 2000 ரூபாய் நன்கொடை நல்கி இந்த கோயிலை காப்பதற்கு எங்களுக்கு உதவிய அருமை சகோதரர் மதிப்பிற்கும் மரியாதை ஒருவர் சென்ற ஆண்டு குத்துவிளக்கு பூஜை செய்கின்ற பொழுது அடுத்து வருகின்ற ஆண்டு மிக சிறப்பாக செய்ய வேண்டும், அது என்னுடைய பங்களிப்பு 1 லட்சம் ரூபாய் என்று சொல்லி இப்படி ஒரு ஆக்கையும் ஊக்கத்தையும் எனக்கு அளித்து இன்றைய ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கோயில் திருவிழா ஆரம்ப நாள் அன்று திரு ஜவஹர் பாபு அவர்கள் வந்து குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பார். அந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெறும். அதனுடைய உச்சகட்டமாக பொன்விழா நன்றாக நடத்துகின்றார். எல்லாம் ஐயப்பனும் பகவான் அன்னை மாலாம்பி அம்மையும் குருநாதனுடைய ஆசையும் அவருக்கு கிடைக்கப்பட்டு இன்னும் மேன்மேலும் உயர்ந்து எங்கள் இந்த ஐயப்ப பக்த சனசபைக்கு ஒரு அரணாக இருந்து காத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஆலயம் நாங்கள் தீர்மானித்த காலத்தில் மேலே இருக்கக்கூடிய ரூப்பை மூட முடியாமல் கஷ்டப்பட்ட வேளையில் ஒரு மீட்டிங்கில் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். அப்பொழுது எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மோகன் சாமி அவர்கள் நான் இருக்க என்னுடைய குருசாமி கண்கலக்கக்கூடாது என்று அத்தனை உதவி செய்து இன்றளவும் எங்களோடு இணைந்து எல்லாம் வருகின்ற அவருக்கும் நன்றி சொல்லி விழாவை திரு ஜவஹர்பால் அவர்கள் வைப்பார். எல்லோரும் வருகிறேன். ஓம் मंगले मंगलाधारे मांगल्ये मंगलप्रदे मंगलार्थं मंगले श्री मांगल्यं देहि मे सदा सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते पदेभ्यः देवी दुर्गे देवी नमोस्तुते देव्यै नमः जगदम्बार्पणमस्तु।
நம்ம ஆத்மசக்தியை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆத்மசக்திக்குள்ள எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த இடம் ஆலயமா மாறி போகும். ஆலய தீதி ஆலயஹா. ஏன்னா நம்ம வேடிக்கையா சொல்லுவோம் எல்லாம் தெய்வாதீனமா நடந்தது அப்படின்னு. அது சாதாரண வார்த்தை இல்லை, ஒரு ஸ்லோகமே அது. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம். தன் மந்திரம் பிராமணோ வேதம் பிராமணோ மம தேவதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். தெய்வாதீனம் ஒரு சில க்ஷணத்துல நடக்குது. அது மாதிரி எல்லா விஷயமும் அப்படிதான். அப்போ இந்த மனசை இயக்கக்கூடியது யார்? இறைவன். அந்த இறைவன் இயக்குவதால் கோவிலுக்குள்ள போகும்பொழுது முழுமையான அமைதியை காட்டும். பிற வார்த்தையை முக்கியமா பேசக்கூடாது. இறை வார்த்தையை தவிர பிற வார்த்தை பேசக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இந்த விளக்கிலே ஒரு தத்துவத்தை கொடுக்கிறார் பகவான். இந்த விளக்குல நமக்கு என்னென்ன தேவை? 3 விஷயங்கள் தேவை. அது இருந்தா அந்த இடத்துல விளக்கு எரியும். என்ன விஷயம்? முதல்ல நமக்கு தேவை எண்ணெய், அதுக்கடுத்து தேவை திரி, அந்த எண்ணெயும் திரியும் எரிய செய்யக்கூடிய தீ இல்லையா? நமக்கு தேவையானது எண்ணெய், திரி, தீ. இத 3த்தையும் வேகமா சொல்லி பாருங்க, அந்த விளக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கும். என்ன வருது? எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி. அவ்வளவுதான். விளக்கேற்றினால் வாழ்க்கையில் நமக்கு பேரொளி கிடைக்கும். அப்ப கஷ்டங்கள் ஓடி போகும். நம்மை திருத்தி பகவான் நல்வழிப்படுத்துகிறார். அதனாலதான் அத்தனை சக்திகளும் ஜோதி ரூபமா அனுகிரகம் பண்றார். அருள்நாதர் திருப்புகழ்ல பாருங்க, முருகர் எப்படி இருக்கார்? ஜோதி மங்கள. பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? அக்னி சுரூபமா காட்சி கொடுக்கிறார். மகாலட்சுமி எப்படி இருக்கா? தீப ரூபமா நமக்கு காட்சி கொடுக்கிறார். இப்படி எல்லா சக்திகளும் பாருங்க தீபத்தோடு ஒன்றே இருப்பான். அதனால தயவு கூர்ந்து இங்க பூஜை பண்ணக்கூடியவாளா கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு கருத்து இந்த பூஜையை பண்ணும்போது இன்னும் பிரம்மாண்டமா நடக்கிறோம். நாம இந்த வருஷம் பலனடைஞ்சு நம்ம வேண்டுதெல்லாம் நிறைவேறுவது போல இன்னும் நிறைய பேர் நம்ம கூப்பிடணும். அடுத்த ஆண்டு இன்னும் பிரம்மாண்டமா நடக்கணும். உலகம் சுபீட்சமா இருக்கணும். சேமத்தோடு நிறைய சத்காரியங்கள் நல்ல காரியங்கள் நாமும் செய்யணும். சேவைகள் பண்ணிட்டு இருக்கா. அதனால தேவையான அளவுக்கு நமக்கு என்ன எப்ப தேவையோ அப்ப கொண்டு வந்து அந்தந்த விலங்குல சேர்ப்பா. மற்றபடி எல்லா உபகரணங்களுக்கும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. மஞ்சள் கொடுத்துருக்கா, அந்த மஞ்சளை பிசைஞ்சு கொடுத்துருக்காங்க. தேவையான அளவு விளக்குக்கு புட்டு வச்சுட்டு அந்த மஞ்சளை பிள்ளையாரா புடிச்சிக்கோ. ஒரு தொண்டையில குங்குமம் கொடுத்துருக்காங்க. அந்த குங்குமத்தை தேவையான அளவு விளக்குக்கு புட்டு வச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு தொண்டு புட்டு வச்சுட்டு அந்த குங்குமத்தை ஓரமா வச்சுக்கோ. பின்னாடி குங்கும அர்ச்சனை நம்ம பண்ணணும். கொஞ்சம் உதிரி பூ கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஊதுவத்தி, ஒரு கற்பூரம் கொடுத்துருப்பாங்க. அந்த கற்பூரத்தை சின்னதா உடைச்சு வச்சுக்கோ. பெரிய கற்பூரத்தை கடைசியா ஏத்திக்கலாம். சின்னதா பிள்ளையாருக்கு ஒரு தீபாராதனை பண்ணும்போது அந்த கற்பூரத்தை ஏத்திக்கலாம். கற்பூரம் ஏற்றும் பொழுது முடிஞ்ச அளவு தீப்பெட்டியில ஏத்துக்கோ. ஏன்னா தீபத்துல அம்பால நம்ம ஆவாகனம் பண்ண போறோம். எல்லாருடைய மங்கள கடாட்சத்திற்காக பிளவுஸ் பிட் அந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்காங்க. சுமங்கலி தாம்பூலம் வஸ்திரம், மாங்கல்ய சரடு, மஞ்சள் குங்குமம், அந்த மஞ்சள் கயிறெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த விளக்கு பக்கத்துல ஒரு பக்கமா யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அந்த தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீக்குச்சிகள்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஏற்றணும். ஏன்னா நமக்கும் சங்கடம் இருக்கக்கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சங்கடம் இருக்கக்கூடாது. நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல பெட்ஷீட் இருக்கு, அதுக்கும் சங்கடம் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பொறுமையா செய்வோம். எந்த வேலையும் அவசரம் இல்லை. இறைவனுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கோம். அதனால இறைவனை மட்டும் நினைத்து இந்த பூஜையை நாம துவங்க போறோம். எல்லாரும் கை மணி கொண்டு வந்திருப்பீங்க. முதல்ல கையில மணி எடுத்துட்டு குருநாதரை மனசார வேண்டிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு முதல்ல மணி அடிச்சுட்டு ஒரு 3 தடவை மணி அடிச்சுட்டு கீழே வைக்கணும். ஓ ஆகமார்த்தந்து தேவாரங்கநாதந்து ரக்ஷசா வந்தத்ர தேவதா கமலாஞ்சனு ஓரஹஸ்ராய நமஹ. மணி அடிக்கிறதுனால என்ன பலன்னா கெட்ட சக்திகள்லாம் ஓடி போகும். கமனார்த்தந்து ரக்ஷசா, இறைவன் ஓடி வருவாங்க நம்மை காப்பாற்றுவதற்காக. அப்பேற்பட்ட இந்த மணி சப்தத்தினால நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படியே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு அவங்க வீட்டு பெரியவங்க சோனபிரபம் சோமகலாபதம் தம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஜயே பவரோகிணாம் சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்ததே நமः. சத்குரு மம குரு லோககுரு
மஞ்சரிசி அக்ஷதை கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு 2 அக்ஷரம் கையில எடுத்துக்கிறது, பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கிறது. விளக்கு ஏத்தாதவா விளக்கு ஏத்திக்கணும், எல்லாரும் விளக்கு ஏத்திருப்பேன், அதனால அந்த விஷயம் சொல்லல, எல்லாரும் விளக்கு ஏத்திருக்கேன். அதனால 2 மஞ்ச அக்ஷதை 2 கையில எடுத்துக்கிட்டு மனசுல தியானம் பண்ணிட்டு அவங்க நெத்தி பாகத்துல 5 தடவை குட்டிக்கும். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். புஷ்பத்தை கையில வச்சுட்டு கண்ணை மூடிட்டு பிள்ளையாருடைய திருவுருவம், யானை முகம், தொந்தி வயிறு, அகன்ற காதுகள், லட்டுகம் ஏந்திய ஒரு மனசார தியானம் பண்ணிக்கோ. ஓம் சிவதனயவரஷ்டமோ சர்வ கல்யாணமூர்த்திமோ பரசுகபலஹஸ்தமோ மோஷிதமோ மோதகேடா மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. ஓம் கணநாஹத்வா கணபதேவ மஹமாமஹே கபில் கபேனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன்னோ திவசீரதாதனோ. பாத்திரம் அந்த ஜலத்தை எடுத்து ஒரு சொட்டு ஒரு 3 தடவை பிள்ளையார் பாதத்துல விடுங்க. பாததோஹ பாத்யம் சமர்ப்பயாமி கேஷ ஆதமனேயம் சுத்தோதக ஸ்நானமனந்தரம் ஆச்சமனேயார்த்தம் சமர்ப்பயாமி. உபவீதார்த்தம் அக்ஷதை எடுத்துங்கோ, மஞ்சரிசி 2 எடுத்துங்கோ. பிள்ளையாருக்கு வஸ்திரம் சாத்துறதாக, ஆபரணங்கள் சாத்துறதாக மனசுல தியானம் பண்ணிட்டு அந்த 2 அக்ஷதையை பிள்ளையார் கிட்ட சேருங்கோ. ஆவரணாந்தமிமானத்தான் சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமஹ. திவ்ய பரிமளகண்டம் கந்தோமரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. பிள்ளையாருக்கு பொட்டு வைக்காதவங்க குங்குமத்தினால பொட்டு வச்சுக்கோ பிள்ளையாருக்கு. கந்தத்வாராதுராதரகா நித்யவட்டாரேகணே தாமேகோபக்வஜே ஸ்ரீயம். மகாகணபதயே நமஹ. புஷ்பைர் பூஜயாமி. 2 உதிரி புஷ்பம் எடுத்துட்டு இடது கையில வச்சுக்கோ, லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோ. வலது கையால ஒரு பூவா பிள்ளையார் பாதத்துல, மஞ்சள் பிள்ளையார் பாதத்துல அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் நமோ கணபதயே நமஹ. கணபதயே நமஹ. ஓம் நம பிரமதபதயே நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் நமஹ. ஓம் சிவசுதாய நமஹ. ஓம் வர்ணமூர்த்தயே நமோ நமஹ. மகாகணபதயே நமஹ. நானாவித பரிமளபத்ர புஷ்பார்ச்சன பூஜாம் சமர்ப்பயாமி. எல்லாருக்கும் ஊதுவத்தி பேக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து 2 வத்தி எடுத்துக்கோ. தீப்பெட்டினால 2 ஊதுவத்தி ஏத்திக்கோ. ஏத்திய தீக்குச்சிய பொறுமையா பார்த்து அவங்க பித்தளை தட்டு இருக்கா அந்த தட்டுல வச்சிருக்கோம். கீழே ஜமக்கால இருக்கு, நம்ம பக்கத்துல எல்லாம் உட்கார்ந்துருக்கா, நம்மளும் பாதுகாப்போடு செய்யணும். அதனால ஏத்திய தீக்குச்சிய பொறுமையா பார்த்து பக்கத்துல வச்சிருக்கோம். ஊதுவத்தி ஏத்திட்டவா மணி அடிச்சுட்டே பிள்ளையாருக்கு ஊதுவத்தி காமிக்கும். ஓம் தூரதோர் வதோர்மன் தம்போரவயோஹம் வஜம் பஜம் தோர்மாமஸ்வம் தேவானாமதிஜன்னிதமம் பப்ருதமம் ஜோட்டரமம் வன்னிதமம் வேதஹோதரமம் த்ரிதமசினதர்தானம் த்ரிகம சமாட்டுவாஹ. சத்வாஜத்துடா பிரேமம் பிரம்மா சம்விச்சாமாத்மா கேதும் ஜிதம். தூபாதமதமனேதம் சமர்ப்பயாமி. எல்லாருக்கும் கல்கண்டு கொடுத்துருப்பாங்க. அது பிள்ளையாருக்கு நிவேதனம் பண்ணுறதுக்காக கை வச்சுக்கோ. மமோ பார்த்தே சமஸ்தே துரிரக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வராஞ்சயா பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபாभ्याम சுபே சோமனே முகூர்த்தே பிரம்மணா ஸ்ரீயபரார்த்தே விகாரிநாம சம்வத்சரே தட்சிணாதினே தனுர்மாசே சுக்லபக்ஷே மங்கள த்விதீயாம் சுபதிதோ வாசரத்தோ புதுவாசனகுத்தாயா உத்தராஷாಢா நட்சத்திர சம்யுக்தாயா நட்சத்திர சுபயோகே சுபகரணே சுபலக்னே முகூர்த்தே சுபஹோரா ஏவம் குணே சகலே விசேஷேணே விசிஷ்டாயா அஸ்யாம் வர்த்தமானாயா அஸ்யாம் சுபதிதோ. அப்படியே அவங்க மனசுல அவங்களுடைய கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. வீட்டுல பெரியவங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு குழந்தைகள் வரைக்கும் எல்லாருடைய பெயர், நட்சத்திரம், ராசி மனசுல சொல்லிக்கிறது. நட்சத்திரம் தெரியாதவா பெயர் வரைக்கும் சொல்லிக்க வேண்டியது. மனசார பெரியவங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு குழந்தைகள் வரைக்கும் எல்லாரையும் பெயர் சொல்லிக்கிறது. ஓம் அஸ்மின் சென்னை புரீத்தம் க்ஷேத்ரே விராஜமான வில்லிவாக்கம் மங்கள க்ஷேத்ரே மகா க்ஷேத்திர மத்தியே
பெருமாள் கோவில் வடக்கு மாட வீதி யுத்தம் திராவிட பாஷா நாமாலங்கிருத மகாவீதிகா பார்ஷே அஸ்தித ஸ்ரீமத் ஹரிஹரசுத धर्मशास्त्रो मंगल क्षेत्रे निर्वाहकर्तॄणां स्थापकर्तॄणां अस्मिन् क्षेत्रे धनोपकारीणां धान्योपकारीणां शरीरोपकारीणां अस्मिन् आलये दिने दिने दर्शनमार्गेण आगतानां सर्वेषां भक्तजनानाम् असौकर्येण अनागतानां सर्वेषां भक्तजनानाम् अस्मिन् नगरवासीनाम् अस्मिन् देशवासीनाम् अस्मिन् लोकवासीनां सर्वेषां सह कुटुम्बानां हरिहरसुध भक्त हरिहरसुध अय्यप्प भक्त जनसभावर्गाणां सर्वेषां कैंकर्यपराणां सह कुटुम्बानां अभियानों मनसले நமக்கு என்ன வேண்டுதல் உண்டோ அந்த நியாயமான சத்தியமான வேண்டுதலை மனசுல நினைச்சுக்கிறது. குழந்தை எல்லாம் நல்லா படிக்கணும், அபரிவிதமான ஞான கடாட்சம் இருக்கணும், ஞாபக பலத்தோடு பரீட்சைகள்லாம் எழுதணும், வீட்டுல சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோடு இருக்கணும், கணவன்மார்கள் முதலானோர் எல்லாரும் ஆரோக்கிய பலத்தோடு இருக்கணும், வீட்டுல வியாதிகள்லாம் அட்டக்கூடாது, வியாதிகள் இருந்தாலும் தொலைஞ்சு போகணும், எல்லாரும் அவங்க வியாபாரம் உத்தியோகத்தில் தர்மத்தின் வழியாக கடைபிடித்து தர்ம நீதியாக வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் பெருவிதமான லாபத்தை அடையணும், நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபடணும், நவகிரக அனுகிரகங்கள் நமக்கு வந்து சேரணும், நமது நகரம் நமது தேசம் நமது பூமி சுபிட்சமாக இருக்கணும், நம்ம நகரத்திற்கு தேவையான அளவு தேவையான நேரத்தில் மழை பொழியணும், ஜனசங்கடம் அப்படின்றது இருக்கக்கூடாது, நீர் சங்கடங்கள் இல்லாவண்ணமும் ஜனசங்கடம் மக்களுடைய கஷ்டங்கள் தீரும் வண்ணமும் இறைவனம் அருள்பாலிக்கணும், லோக க்ஷேமத்தோடு இருக்கணும், நமது நகரம் சுபிட்சமா இருக்கணும், விவசாய தானியங்கள்லாம் அபரிவிதமாக வளர்ச்சி அடையணும், எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி ஓடி சென்று இறைவனுடைய திருவருள் நம்மோடு துணை இருக்கணும்னு நமக்கு மனசுல என்னென்ன வேண்டுதல் உண்டோ எல்லாத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோ. ஆவதோஹோ ஆகதானாம் सर्वेषां भक्तजनानां मनोभीष्ट प्रकारेण क्षेमस्य धैर्य वीर्य विदय शौर्य आयुः आरोग्य ऐश्वर्याणां अभिवृद्ध्यर्थं वेदोक्त दीर्घायुष्य सदायुष्य सिद्ध्यर्थं सन्मंगलकटाक्ष पूर्णत्व प्राप्त्यर्थं सर्वेषां विद्यार्थीनां पुत्र संतान वंशलाभ प्राप्त्यर्थं वंश अभिवृद्धिकर सिद्ध्यर्थं सर्वाभीष्टदा सिद्ध्यर्थं सर्वेषां नित्य नित्यमंगल निरंतर संतोष पूर्णत्व प्राप्त्यर्थं दीर्घ सुमंगल व्यवसायाभिवृद्धिकर सिद्ध्यर्थं समस्त धान्य सस्याः अभिवृद्ध्यर्थं जनेषु दुर्संकट निवृत्त्यर्थं दुर्बुद्ध्या निवृत्त्यर्थं दुश्चिंतना निवृत्त्यर्थं सद्गुण सस सत्फल संपूर्णता प्राप्त्यर्थं सर्वाभीष्टदा सिद्ध्यर्थं सर्वेषां शरीरे देहपुष्टि देह आरोग्यदा सिद्ध्यर्थं वर्तमान वर्तिष्यमान व्याधि संकट रोग संकट निवृत्त्यर्थं आरोग्य देहबल प्राप्त्यर्थं श्री गुरु परम गुरु परमेष्ठि गुरु परापर गुरु जगत गुरु लोक गुरुना आदिशंकर भगवत्पादा इवैव आगतानां सर्वेषां गुरुवर्गाणां मंगलानुग्रह सिद्ध्यर्थं अस्मिन् कामाक्षी पीडाधिपतेः जयेन्द्र विजयेन्द्र चंद्रशेखरेन्द्रादि मंगल सद्गुरूणां विजयेन्द्र स्वामिने मंगल गुरोः अनुग्रहः सिद्ध्यर्थं तद्वारा मंत्रालय मंगल क्षेत्रे राघवेन्द्र महागुरु मंगलानुग्रह सिद्ध्यर्थं
अस्मिन् आलये श्री बिल्लिवाकमित्तं मंगलक्षेत्रे पेरुमाल कोविल वनकमाड वीधि इत्तं मंगल वीधिगार अमृतवल्ली अंबिकासनाथ सौम्य दामोदर स्वामिने नारायणयिवे मंगलानुग्रह सिद्ध्यर्थम इत्तं वीधिगायां पार्श्वे स्थित श्री अय्यप्प स्वामिने मंगलालय हरिहरसुध आलय महागुरुणा सुकुमार महागुरोः मंगलानुग्रह सिद्ध्यर्थम आनंदवल्ली अंबिकासनाथ हयग्रीव स्वामिने मंगल सज्ञान कटाक्ष अनुग्रहण सिद्ध्यर्थम पार्वती अंबिकासनाथ परमेश्वरस्य अनुग्रहण सिद्ध्यर्थम समस्त गुरुमार्ग अनुग्रह पूर्वक अस्मिन् समये अस्मिन् दिने श्री हरिहरसुध धर्मशास्त्र महोत्सव आराधनार्थे सुवासिन्याः समूहेन अन्योन्य सहायेन दीपस्तंभाराधने दीपदेव्याः आराधने दीपलक्ष्मी पूजा ललितांबिकायाः आराधने मंगल पूजा कुंकुमार्चने दीप पूजार्थं महामंगलकर्म आचार्य मुखेन सुवासिन्याः मुखेन अन्योन्य सहायेन अध्यकारयिष्ये तदर्थं हरिहरसुध धर्मशास्त्र भक्तजनानां वर्षे वर्षे निर्विघ्नेन विघ्नदोष निवृत्ति द्वारा हरिहरसुध मंगल दर्शन भाग्य प्राप्त्यर्थं तद्वारा सन्मंगल अवाप्त्यर्थं प्रतिवर्षे मंगलाभिषेक आद्याभिषेक पुष्पांजलि अष्टाभिषेकादि नानाविध मंगलाभिषेक दर्शन भाग्य सिद्ध्यर्थं प्रार्थना पुरस्सर इदं वर्षे मंगल आराधना पूजा आचार्य मुखेन द्वारा अध्यकारयिष्ये நகர்த்தி வச்சிருக்கோம். அதாவது இங்க சுவாமி இருக்கிறது தான் கிழக்கு பாகம், அம்பாளுடைய அலங்காரம் இருக்கிறது கிழக்கு பாகம். லேசா அவர் நகர்த்தி வச்சிருக்கோம். மகா கணபதே நமஹ மகாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி ஹேமாய புனராகமராஜதா. எல்லாரும் ரெண்டு புஷ்பத்தை கையில எடுத்துக்கிறது. இப்ப நம்ம வச்சிருக்க அந்த தீப ஸ்தம்பத்துல அம்பால முதல்ல நம்ம ஆவாகனம் பண்ணணும். அதாவது எப்படி நம்ம மஞ்சள் ரூபத்துல பிள்ளையார வர வச்சோமோ அந்த மாதிரி ஜோதி ரூபமாக அம்பால அந்த சக்திமயமா அதை வரவேற்க போறோம். அதனால புஷ்பத்தை கையில வச்சுட்டு காமாட்சி அம்பிகை, மீனாட்சி அம்பிகை, ஆதி பராசக்தி, லலிதாம்பிகை, புவனேஸ்வரி என்னென்ன மனசுல அம்பாளுடைய சக்தி ரூபங்கள் தோன்றதோ அத்தனை சக்தியும் இந்த ஜோதி ரூபமாக நம்ம தீபத்துல வரணும் அப்படின்னு அந்த தெய்வ சக்தியை மனசார அந்த தெய்வத்துடைய திரு உருவத்தை தியானம் பண்ணிக்கோ. ஓம் சித்தூரபாத்ரேத்ராம் அமரகலதராம் சேகரே விரத்தவஸ்திரா வினோதுங்க பிரவர்த்தஸ்தனவனவிதா யபராரம்பரூடா அலங்காரயுக்தா சரசிஜ நிலயா பீடசங்கிரார்த்தமூர்த்தியோ देवीं पादांकुशाभ्याम् अभयवरगराम् विश्वयोनिं नमामि सिन्दूरारुणविग्रहात् प्रणमामि बिभ्रतीं सौम्यां रत्नगणन्तरत्नकर्णां ध्यायेत् परामम्बिकाम् करुणां तरङ्गिधाक्षी धृतभासाङ्कुशपुष्पभानधाभा अणिमादिपराभृता मयूकैः अहमित्ये विभावदे भवाने ध्यायेत् पद्मासनस्था विकसितवदना पद्मभद्राजलाक्षे हेमावाम्बेकभद्राङ्गे सर्वालङ्कारयुक्तां सदलोकयनां पत्ररम्भाभवाने श्रीविद्या शान्तमूर्ति सकलसुरनुदां सर्वसम्पत्प्रदाङ्गी सकुङ्कुमविलेपनाम् अलिकशुण्डिकस्तूरिका समग्रहदेशनां सचरधापभासाङ्कुशा अशेषजनमोहे मौनवाल्यभूजावृता जपाकुसुमभासुरा धवलिको स्मरेदम्बिका अस्मिन् सर्वेषां दीपस्तम्भरूपिणी बिम्बरूपिणी एवं महामङ्गलदेवी ध्यायामि आवाहयामि. இந்த தீபத்துடைய பாதத்துல புஷ்பத்தை சேர்த்துறோம். ரெண்டு அக்ஷரம் எடுத்து
அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்துறதாக, மாங்கல்யம் சாத்துறதாக, நானாவித ஆபரணங்கள் சாத்துறதாக, மங்கள குங்கும அலங்காரங்கள் சித்தூராராதன உபசாரானே அக்ஷதானி சமர்ப்பயாமே. அம்பாளுடைய அந்த திரு உருவத்துக்கு, அதாவது அந்த தீப உருவத்துக்கு பூ சாத்தாதவங்க ஒரு துண்டு பூ எடுத்து பாதத்திலேயோ அல்லது அந்த தண்டுலயோ சுத்திக்கோ, பிரார்த்தனை பண்ணி சாத்திட்டவா அப்படியே மனசார தியானம் பண்ணிக்கோ. அம்பாளுக்கு பூ சாத்திர மாதிரி தேவ்யாயாக புஷ்பமால்யாம் சமர்ப்பயாமி. புஷ்பாவதே பிரசோவதே பலிரபலாபுதே சஜித்வரேர் விருதம் பாரஜிஷ்ணவாஹ. தேவ்யாயாக மங்களார்ச்சனம் ச சம்பூதயாமே. இப்போ சஹஸ்ரநாம மங்கள அர்ச்சனை நம்ம ஆரம்பிக்க போறோம். அம்பாளை மனசார தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க. முதல்ல சொன்னதுதான் தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வம். நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்துலதான் இறை சக்தி இயங்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த இறை சக்தி நம்மளை காப்பாற்றணும்னு பிற வார்த்தை பேசாமல் இறைவனை மட்டும் தியானித்து அம்பாளை மட்டும் தியானம் பண்ணி அவளுக்கு குங்குமம் கொடுத்துருக்கா. அந்த குங்குமத்தை எடுத்து அந்த தீபத்து பாதத்திலேயோ அல்லது அந்த இலையிலையோ வச்சு குங்குமார்ச்சனை பண்ணிக்கோ. ஏன்னா கடைசியில் அந்த குங்குமத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி சௌரியமா இப்ப அர்ச்சனை பண்ணிக்கோ. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டு வாரிட்டு இருக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தட்டுலையோ அல்லது ஒரு வெத்தலை வச்சு அந்த வெத்தலையிலையோ எப்படியோ உங்க சௌரியம் போல ஒரு குங்குமத்துல அந்த தொண்டையில குங்குமம் கொடுத்துருப்பா. அதை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறோம். எல்லாரும் தயவு கூர்ந்து பிற வார்த்தையோ பிற எண்ணங்களோ இல்லாமல் இறைவனை மட்டும் தியானித்து அர்ச்சனை பண்ணுங்கோ. நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச சங்கல்பத்தை படியாக உலக குருமார்கள் அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோடு நம்மளுடைய காரியங்கள் கண்டிப்பா கைகூடும். உறுதி சத்தியம். ஏன் நாம சொல்றோம் அப்படின்னா புகழ்ச்சிக்காக இல்ல. பகவானுடைய சங்கல்பம். நாங்க வடபழனி முருகர் கோயில்ல பூஜை பண்றோம். அங்க ஒரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி விளக்கு பூஜை உண்டு. பிரதானமா விளக்க வச்சுட்டு எல்லாருக்கும் அம்பாளுடைய படத்தை கொடுத்து பூஜை பண்ணுவா. அது எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னா செய்யல. இந்த இடத்துல ஐயப்பன் இருந்து பேசுறார், அவர் நடத்துற சத்தியம், அவர் நடத்துற விஷயம் இதெல்லாம். அதனால அந்த மனசார நினைச்சு தெய்வம் நம்மளை சுத்திட்டே இருக்கா. இங்க இருக்கிற ஏதாவது ஒரு சுமங்கலிகள்ல ஏதாவது ஒரு சுமங்கலியா அம்பாளை உட்கார்ந்து இருப்பான். சத்தியமா உட்கார்ந்து இருப்பான். நம்ம பக்திக்கிறாங்க. அதனால அம்பாளை மனசுல நினைச்சு நம்ம பக்கத்திலேயே இருக்கலாம். நம்ம கூட இருந்து பூஜை பண்ணலாம். ஏன்னா அவளுக்கு பிடிச்சது சுவாசின் அர்ச்சனா பிரீதா ஆசோபனா சுத்தமானசா. இந்த சகஸ்ரநாமத்துல வரும். அம்பாள் எப்படி இருக்கா? சுவாசினியா இருக்கா. சுவாசினிகள் செய்யற அர்ச்சனையில பங்கு கொள்கிறாளோ, யாரெல்லாம் பக்தியா இதை பண்ணாலோ, யாரெல்லாம் பக்தியா இதுக்கு பாடுபட்டாலோ, யாரெல்லாம் பக்தியா இதை காதால கேட்டாலோ அவங்களுக்கு எல்லாம் என்ன தரா? ஆசோபனம். ஆசோபனம்னா நிறைவே இல்லாத மங்களம்னு அர்த்தம். வாழ்க்கையில அப்ப அந்த மங்களம் கிடைச்சிருக்குன்னா வேற என்ன வேணும்? கஷ்டமே வராது. நம்ம கிட்ட ஓடி போகிற கஷ்டங்கள்லாம். அப்பேற்பட்ட மங்களத்தை தரா அந்த தாய். ஆசோபனா சுத்தமானசா. எங்க சுத்தமான என்ன இருக்கோ அதை தரா. சொல்லிட்டா பாருங்க. நாம சொல்லல, அம்பாலே வாசகமா சொல்றான். ஆசோபன ஹயக்கிரீவ சொல்றாரு. இத உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ணக்கூடிய சகஸ்ரநாமம் தான் இப்ப நம்ம பண்ணக்கூடிய சகஸ்ரநாமம். இதுக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. இந்த சகஸ்ரநாமம் உருவானதுக்கு இன்னைக்கு நேர காலங்கள் இல்ல, அடுத்த வருஷம் பண்ணும்பொழுது அதனுடைய வரலாறு நம்ம பார்க்கலாம். அம்பாளுடைய கடாட்சம் நமக்கு துணை இருக்கணும்னு வேண்டி இப்ப அந்த சகஸ்ரநாமத்தை ஆரம்பிக்கிறா. நமஹா நமஹா அப்படின்னு வரும்பொழுது குங்குமத்தை சேருங்கோ. பல விஷயங்கள் இந்த உலகத்துல நமக்கு செல்போன் மாதிரி இது உள்ள எப்படி அந்த விஷயங்களா இயங்குது நமக்கு புரிய மாதிரி. இந்த ஒளி எப்படி எரியுது, அதுக்குள்ள இருக்க அந்த பல்பெல்லாம் எப்படி வேலை செய்து நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? ஆனா அதை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி மந்திர நாத சப்தங்களும் வேத சப்தங்களும் நமக்கு புரியாது. ஆனா உறுதியான பலனை தரக்கூடியது வேதமும் நாதமும் மந்திர சப்தங்களும். அதனால இந்த மந்திர சப்தத்தை காதால கேட்டுட்டு நமஹான்னு வரும்பொழுது அந்த சக்திநாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். ஒரு சிலர் புத்தகம் வச்சிருப்பேன், இதை படிப்பேன். படிக்காதவா ஓம் சக்தி நாமத்தை சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணிக்கலாம். அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோ. சகஸ்ரநாமம் ஆரம்பம். ஜெய் ஆதிபராசக்திகே ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமஹ. காரியடமுத்திராஜே நமஹ. ஓம் உத்யத்பானு சகஸ்ராபாதி சுரூபமாசாத்யாஜே நமஹ. குசோத்வனா பஞ்சதன்மாத்ரசாதகாஜே நமஹ. ஓம் தாருண பிரபாபூர மಧ್ಯ பிரம்மாண்ட மண்டலாஜே நமஹ. ஆகாதோகமண்டா
राज सौगंधि गणसद्गजायै नमः ओम गोविंद मनुष्येन गणकोटीर मंडितायै नमः वास्तवी चंद्र विभ्राज दलित स्तरतोपितायै नमः ओम मुख चंद्र गणकाव भ्रगणाभि विशेष नमः मोहगुरुबाबा नासा दंड विराजितायै नमः ओम धारा गांधी तिरस्कारी नासा भ्रगणाभास ओम विध्रुव विप्रश्री नत्कारी निधनस्यदायै नमः विद्या गुरागार विजयवंति द्वयोजलायै नमः कर्पूर बीडिका मोद समाकर्षि दिगंधरायै नमः ओम भूरकुल्पायै नमः ओम नखमंजिर मंटे श्रीपदापदायै नमः ओम महालावण्य सेवदायै नमः ओम नवत्यायै नमः ओम शिवरामेश्वरागस्तायै नमः ओम स्वाधीन वल्लभायै नमः ओम श्रीमन्नादिकायै नमः ओम भयप्रणाशनसिदायै नमः ओम कदम्बवनवासिन्यै नमः ओम कामाक्षी नमः ओम देवशंकर सूयमानात्मैभवायै नमः ओम संवत्सरे समारूढ़ सिंदूर विदसेविदायै नमः ओम दिव्यकरदारूढ़ धकनाद पुरस्कृतायै नमः ओम धनवत्र उदोदत्त भाला विक्रमणंदितायै नमः ओम शुक्र प्राणहरण वाराही वीरनंदितायै नमः ओम महागणेश विघ्न विघ्नेन्द्र परिषदायै नमः सागरते नमः ओम महामेश्वरासमेतक समण्डासुर शून्यनायै नमः ओम अण्डादि कटिपर्यन्त मध्यकूट स्वरूपिण्यै नमः ओम मूलमन्त्रात्मिकायै नमः ओम महातन्त्रायै नमः ओम महायन्त्रायै नमः ओम महायागक्रमाराध्यायै नमः ओम महेश्वर महाकल्प महाताण्डव साक्षिण्यै नमः ओम महानन्दायै नमः ओम ध्यात्र भेद रूपायै नमः ओम विश्वरूपायै नमः ओम सपन्यै नमः ओम सुप्तायै नमः ओम तुर्यायै नमः ओम सृष्टिकर्त्रे नमः ओम गोत्रे नमः ओम संहारण्ये नमः ओम तिरोधानकर्यै नमः ओम सदाशिवायै नमः ओम पंचगत्य पराजनायै नमः ओम भैरव्यै नमः ओम पद्मासनायै नमः ओम पद्मनाभ सहोदर्यै नमः ओम सहस्रशीर्षपद्मायै नमः ओम सहस्रपदे नमः ओम अनाश्रमविदान्यै नमः ओम पुण्यापुण्यफलप्रदायै नमः ओम सहस्रार सप्तोद शक्ति संपूर्णमौक्तिकायै नमः ओम पूर्णायै नमः ओम भुवनेश्वर्यै नमः ओम नाथिरायै नमः ओम नारायण्यै नमः ओम नामरूपाविवर्जितायै नमः ओम श्रीमत्यै नमः ओम हेयोमाधेयवर्जितायै नमः ओम राज्ञै नमः ओम राजीवलोचनायै नमः ओम रमण्यै नमः ओम रणकिङ्किणिमेखलायै नमः ओम राकेशवदनायै नमः ओम रविप्रियायै नमः ओम राक्षसज्ञै नमः ओम अमलम्बरायै नमः ओम कामकलारूपायै नमः ओम कल्याण्यै नमः ओम करुणारसागरायै नमः ओम कलालापायै नमः ओम आलम्बरेप्रियायै नमः ओम अमलेनायै नमः ओम विश्वादिकायै नमः ओम विद्याश्रीवासन्यै नमः ओम वेदधरण्यै नमः ओम व्यासन्यै नमः ओम क्षेत्रस्यै नमः ओम क्षयवृद्धिविनिर्मुक्तायै नमः ओम उदयायै नमः ओम मध्यायै नमः ओम अनायै नमः ओम मत्स्यन्यै नमः ओम मध्यमायै नमः ओम वर्तमानसहंसिकायै नमः ओम कृतज्ञायै नमः ओम संसारसम्पूर्णायै नमः ओम आनन्दकस्थितायै नमः ओम हिन्दुमण्डलवासिन्यै नमः ओम सहस्रर्पणदर्पितायै नमः ओम विश्वसाक्षिण्यै नमः ओम शरकदेवतायुक्तायै नमः ओम विद्याग्लनायै नमः ओम निर्वाणसुखधायन्यै नमः ओम श्रीकण्ठार्थशरीरण्यै नमः ओम प्रभारोपायै नमः ओम परमेश्वर्यै नमः ओम अव्यक्तायै नमः ओम जाभिन्यै नमः ओम विद्यास्वरूपिण्यै नमः ओम भक्तहावतोमय वेदमानवद्भावसन्दत्यै नमः ओम स्वाराध्यायै नमः ओम स्वकर्यै नमः ओम शिवपरायै नमः
ఓం సర్వభూతాయ నమః ఓం సర్వప్రకాశాయ నమః ఓం శక్తి నమః ఓం శక్తి నమః ఓం గాయత్రీ నమః ఓం సత్యాయ నమః ఓం తత్వాసనాయ నమః ఓం తుభ్యం నమః ఓం పంచకోశాంతరస్థితాయ నమః ఓం నిత్యజపనాయ నమః ఓం గురురక్తాక్షి నమః ఓం సాగరవృత్తాంగే నమః ఓం కుశలాయ నమః ఓం భూగలాయ నమః ఓం ప్రౌఢాలయాయ నమః ఓం కుమారగణాధాపాయ నమః ఓం పుష్ట్యే నమః ఓం భృత్యే నమః ఓం స్వస్తిమతే నమః ఓం అగ్నే నమః ఓం తేజోవతే నమః ఓం లోలాక్షి నామరూపిణే నమః ఓం సిద్ధే నమః ఓం అయాచవాసినే నమః ఓం హరణ్యే నమః ఓం స్వస్తిమతే నమః ఓం మేధాదే నమః ఓం సుఖ్యే నమః ఓం పుణ్యకీర్తనే నమః ఓం పుణ్యశ్రవణకీర్తనాదే నమః ఓం భక్తమోక్షే నమః ఓం విమర్శరూపిణ్యే నమః ఓం లీలాజగత్ప్రసవే నమః ఓం సర్వవృత్తినివారణ్యే నమః ఓం అచిత్యరూపాదే నమః ఓం ఆద్యాదిత్యే నమః ఓం కమలాక్షరి సేవితాదే నమః ఓం ధార్మిక సమప్రియాదే నమః ఓం మోహిన్యే నమః ఓం విలాంగే నమః ఓం నిత్యతృప్తాదే నమః ఓం నేత్రే నమః ఓం మైత్రాదివాసనాలభ్యాదే నమః ఓం పరాశక్తే నమః ఓం ప్రజ్ఞానరూపిణ్యే నమః ఓం భక్తాదే నమః ఓం మహాకైలాసలయాదే నమః ఓం హరియాదే నమః ఓం మహాసామ్రాజ్యశాలిన్యే నమః ఓం మహావిద్యాదే నమః ఓం మహావిశేషాదే నమః ఓం త్రిపురాదే నమః ఓం కణాక్షిత్యే భూతకమలాకోటి సేవితాదే నమః ఓం సకలిదాదే నమః ఓం యుద్ధదురప్రభాదే నమః ఓం ప్రవిప్రజ్ఞాదే నమః ఓం దాక్షాయణ్యే నమః ఓం దక్షేయవ్యాసే నమః ఓం ధరః సోదరముఖే నమః ఓం భద్రదే నమః ఓం భద్రగోవే నమః ఓం ధనేస్తాదే నమః ఓం ప్రతిపత్తుజరాగా స్థితిమండల భూతాదే నమః ఓం కళానాదాదే నమః ఓం ససామరణమావాలి సత్యదక్షిణ దేవిదాదే నమః ఓం అమేయాదే నమః ఓం పరమాదే నమః ఓం అనేకోటి బ్రహ్మాండజనకే నమః ఓం సీతాదే నమః ఓం ముఖ్యాదే నమః ఓం త్రిపురాదే నమః ఓం త్రిమూర్తయే నమః ఓం ప్రేక్షణే నమః ఓం సిద్ధూరరాక్షితాదే నమః ఓం శైలేంద్రనమయాదే నమః ఓం సర్వేశ్వరాదే నమః ఓం సర్వగర్భాదే నమః ఓం అగరేశ్వర్యే నమః ఓం పరిచ్ఛేద్యాదే నమః ఓం జ్ఞానవిగ్రహాదే నమః ఓం సత్యానంద స్వరూపిణ్యే నమః ఓం లీలాకృతబ్రహ్మాండమయే నమః ఓం కృష్ణగిరాదే నమః ఓం వేద్యవర్ధిదాదే నమః ఓం లోకదాదే నమః ఓం సుగంధరాదే నమః ఓం ఇచ్ఛాశక్తి జ్ఞానశక్తి క్రియాశక్తి స్వరూపిణ్యే నమః ఓం సుప్రతిష్ఠాదే నమః ఓం అష్టమూర్తదే నమః ఓం భోగాజాతవిదాయినే నమః ఓం భూమరూపాదే నమః ఓం భైరవర్ధిదాదే నమః ఓం అసురాదే నమః ఓం బ్రహ్మాత్మైక స్వరూపిణ్యే నమః ఓం భ్రామ్యే నమః ఓం బ్రహ్మానందాదే నమః ఓం భాషారూపాదే నమః ఓం భావాభావివర్జితాదే నమః ఓం శుభకర్ణే నమః ఓం రాజరాజేశ్వర్యే నమః ఓం రాజవల్లభాదే నమః ఓం రాజపీఠవేశ్వరదాశ్రయాదే నమః ఓం దోసనాదాదే నమః ఓం సామ్రాజ్యదాయిన్యే నమః ఓం సాగరమేఘనాదే నమః ఓం దైత్యసమన్యే నమః ఓం సర్వార్థధాత్రే నమః ఓం సచ్చిదానందరూపిణ్యే నమః ఓం సర్వగాదే నమః ఓం సరస్వత్యే నమః ఓం గుహాపాదే నమః ఓం సర్వోపాది విముక్తాదే నమః ఓం సంప్రదాయేశ్వర్యే నమః ఓం యై నమః ఓం కులాదీనాదే నమః ఓం ఆదాదే నమః ఓం ఆపాలగోపవిదితాదే నమః ఓం శ్రీ చక్రరాజనినాదాదే నమః ఓం శ్రీ శివాదే నమః ఓం శివసత్యై
भीमसेदेवस्य पत्नी नमः ओम रुद्रस्य देवस्य पत्न्यै नमः ओम भीमसेदेवस्य पत्नी नमः ओम महदो देवस्य पत्न्यै नमः महादेव पत्न्यै नमः महामंगलांबिकायै नमः भुवनेश्वर्यै नमः ललितांबिकायै नमः मंगले कुंकुमार्चन पूजां समर्पयामः आदराणा सर्वेषां இதாண்டு மங்கள அர்ச்சனை நாம நிறைவு பண்ணிட்டோம். இப்போ எல்லாருக்கும் ஊதுவத்தி வச்சிருப்பீங்க. 2 ஊதுவத்தி எடுத்து மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டியில அந்த ஊதுவத்தி ஏத்திங்க. எப்பயும் போலதான் அந்த தீக்குச்சிகளை பொறுமையா நிதானமா ஓரமா வைங்கோ. அவசரப்பட வேண்டாம். நிதானமா नमस्तेस्तु ஊதுவத்திய பொறுமையா ஓரமா வச்சிருக்கோம். யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஒரு துரணி ஜலத்தை எடுத்து அந்த தீபத்தை பாதத்துல விடுவோம். மறுபடியும் மணி அடிச்சுட்டு ருத்ரன் ஜலத்தை எடுத்துட்டு வெத்தலை பாக்கு கழுத்து மேல விடுவோம். அம்பால சாப்பிடறதா மனசுல தியானம் பண்ணிக்கிறோம். பலமாயுக்தம் நாகவல்லி தவேயுதம் அற்போரதோனதம் யுக்தம் சாம்பூலம் பிரதிகிருத்யதா அஸ்ரஜஸ்வா அவதேனம் ரோக்யா சகலி பலசு மதுவாதாரதாரதே மதுக்ஷரம் தசந்தவாஹ மாத்ரேஹேர்ண சந்தோஷதே மதுநக்த முதோஷதே மதுமாத்வார்த்தி வகப்ரஜாஹ மதுத்யோரஸ்துண பிதா மதுமானோ வனஸ்மதே மதுமாகும் அஸ்து சூர்யாஹ மாத்தேஜாவோ பவந்துணாஹ மதோ 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 ஓம் கோதரமுக்ரமதே பரமேஷ்டீவாதேஷः யதோதராः परमामेवैर्गस्विजङ्कमयति यन्दुर्रजो परिषन्तु वर्धन्याः सुभिफला घोषतजो भवन्तु अन्नवधामो धनवधामामिक्षवदा येषा भुम्राजा भूजासं प्रजातेन स्वभेदान्यो विश्वाजादानि परिणा बभूव यत्कामादेषु अमस्तन्नोऽस्तवलगे श्यामपदयोरधीना अमृतोपकारम् इदं तिन्द्रियाण्डम् गौतमाभूपाणं नालिकेरघण्टन्मय कथनी साकं ताम्बूलं निवेदयामि आचमनेजं समर्पयामि प्रजावान् पुष्पं भवति चन्द्रमावा अपापुष्पम् प्रजावान् पुष्पं भवति यदेवं वेदा मामाजतनं वेदा आजतनवान् भवति संवत्सरो वा अपामाजतनवान् भवति संवत्सरस्याजतनं वेदा भवति आपो वै संवत्सरस्याजतनवान् भवति यदेवं वेदा यो सकामं प्रतिष्ठितां वेदा भरिष्ठदे गौरी विमाय सलिलानि दक्षत्येकपदे ध्रुपदे च चतुष्पदे नवपति बभूषि सहस्रा अक्षरा परमेभ्यो मण्डे सुमनसवन्दित सुन्दरि माधवि चन्द्रसभो तरि हेममदे मुनिगणमण्डित मोक्षप्रदायिनि दुर्लभा चिनिबे तनुदे पङ्कजवासिनि देवसुपूजित गुणवर्षिणि शान्तिदुते जय जय हे मधुसूदनका वेणे अष्टलक्ष्मी सदपालय मां जय अष्टलक्ष्मी सदपालय मां धिमे धिमे धिम धिमे धिम धिमे धिम धिमे दुम दुर्नाद पूर्णमदे कुम 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 शङ्कनिना दशुवाद्यनुते वेद पुराणेतिहास सुपूजित वैदिक जगदर्शदुते जय जय हे मधुसूदन गामिनि अष्टलक्ष्मी सदपालय मां जय अष्टलक्ष्मी सदपालय मां திருச்சிற்றம்பலம் அங்கமும் வேதமும் ஓதும் நாவ அந்த நர்நாளும்
அதிபரம அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்த நாளும் அதிபரம மங்கள் மதி தமிழ் மாடவீதி மருகலிலாவிய மைந்தன் சொல்லால் செல்களால் புனல் செல்வ மல்கு சீர்குள் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விலங்கரி ஏந்தி ஆடும் கணபதி சரம் காமுடவே தன்னம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளரேயா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வந்தமெல்லா தரும் நல்ல எல்லாம் தரும் தேவி தேவி அம்பிகே அம்பிகே உணதருளாலே உணதருளாலே இன்றைய இன்றைய பொழுதை பொழுதை மங்கள பொழுதாக மங்கள பொழுதாக அருளச் செய்து அதன் பொருட்டு நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் ஊர் மக்களும் உலக மக்களும் ஹரிஹர மைந்தனான ஐயப்ப சுவாமியின் பக்தர்களும் அனைவரும் என்றென்றும் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை நல்லறிவு உடல் வலிமை மனத்துணிவு வாழ்நாள் முழுதும் வெற்றி ஆகுக நல்லூர் இகழ்ச்சி தொகை என்கிற 16 பேறுகளும் முழுமையாக பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட தேவி அம்பிகே இச்சமயத்தில் நாங்கள் அனைவரும் ஒரு மனதாக உனது திருவடிகளை சரணடைகிறோம். மனசார வேண்டிய அந்த புஷ்பத்தை தீபத்தினுடைய பாதத்துல அம்பாள் கிட்ட சேர்த்திருக்கோம். தேவியை நமோ நமஹ. இப்ப எல்லாருக்கிட்டையும் மீதி ஒரு கற்பூரம் இருக்கும். அந்த தீபாராதனை தட்டுல தீக்குச்சினால அந்த தீப்பெட்டினால கற்பூரம் ஏத்திக்கோ. உன்னை சொல்றது மாதிரிதான் தீக்குச்சிகளை பார்த்து நிதானமா ஓரமா வைங்கோ. யாருக்கும் சங்கடம் இல்லாம கற்பூரத்தையும் நிதானமா ஏத்துக்கோ. அவசரம் இல்லை. தீபாராதனை ஏத்திட்டு மணி அடிச்சுட்டே அவன் கிட்ட இருக்க அந்த தீபத்துல அம்பாளுக்கு தீபாராதனை மைக்ல முடிஞ்சோடனே எல்லாரும் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஓம் பகவை பக்வஸ்வாதி பக்வஜா சுகாதி பகுவியவாதி பகுமாஜதிராதே பகுயஞ்ஞாதி பகு அஸ்திகாதி பௌராய புருஷாதி ரைமத்தி குட்டிமத்தி பௌராய போஷாதி ராஜாத்தோ சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே பிரஜம்பகே கௌரி நாராயணி நமோ துதே. ஜெய் ஆதிபராசக்திகே. தீபாராதனை பொறுமையா போய் வச்சுட்டு ருத்ரனை ஜலம் எடுத்து அந்த தீபாராதனை பக்கத்துல விட்டுடுவோம். விட்டுட்டு தீபாராதனையை தொட்டு கண்ணில் ஊத்திங்கோ. அம்பாளுடைய கடாட்சம் நமக்கெல்லாம் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோ. வீட்டு வாசல்ல நம்ம வீட்டு கொள்ளையில துளசி மரத்துல சுவாமி கிட்ட எல்லாம் விளக்கு ஏற்றி வச்சுட்டே இருப்பான். கெட்ட சக்திகள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு. அப்பேற்பட்ட நம்மை திருத்தக்கூடிய என்னை திருத்தி இல்லையா அதை திருத்தக்கூடிய தீபத்தை நம்ம ஆராதனை பண்ணியிருக்கோம். அந்த தீபசக்தி ஆசீர்வாதம்னு வேண்டி அந்த புஷ்பம் அக்ஷதைய அம்பாளுடைய பாதத்துல சேர்த்துட்டு தீபத்துல சேர்த்துட்டு ஒரு துணை ஜலத்தை விட்டுட்டு தீபத்தை கொஞ்சமா அசைச்சுட்டு இப்போ நான் சொல்லுவா எப்படி வந்து பொறுமையா எழுந்து வரணும்னு அந்த மாதிரி எழுதுக்கோ. நிதானமா இருக்கும். அவசரப்பட வேண்டாம். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பூஜை பண்ணணும். உடனே கடகடான்னு எல்லாரும் முந்தி அடிச்சுட்டு வரக்கூடாது. கடைசி நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்து நிதானமா அவாவா பொருளை எடுத்து வச்சுட்டு
குங்குமத்தையும் எடுத்து நெத்திக்கிட்டு இருக்கோம். திருமாங்கல்யத்துல குங்குமத்தை வச்சுக்கோ. அம்பாளை வேண்டி அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. வீட்டுக்கு வந்து விளக்கு ஏற்றியே எடுத்துட்டு போனோன்றது கிடையாது. ஏன்னா ஒரு வீடு ரொம்ப தொலைவில் கூட இருக்கும். அதனால புஷ்பத்தினால அந்த விளக்கை குளிரப்படுத்திட்டு வீட்டு வாசலுக்கு போன உடனே இதே அம்பாளை தியானம் பண்ணி அங்க ஏற்றி வீட்டுக்குள்ள கொண்டு போகலாம். அம்பாள் நிச்சயமா நமக்கு அருள்பாலிக்கின்ற ஐயப்பன் வந்து இங்கு எழுந்தருளி இன்றைய குத்து விளக்கு பூஜை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வடபழனியில் முருகன் கோயில் ஆலயத்திலிருந்து இங்கு வந்திருந்து இந்த சிவாச்சாரிகள் வேத வந்தனங்கள் போல அனைத்து பக்தோடிகளும் வேதத்தை உச்சரித்து பகவானுடைய இந்த ஆலய வளர்ச்சிக்கும் ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த வேதங்கள் எழுத வேண்டும் என்று எங்களிடம் ஒரு நாள் தெரிவித்தார். அவர் மதிப்புக்குரிய ஆளவந்தார் அவர்கள் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் அந்த கூறிய வார்த்தை அவருடைய நினைவு இன்று எங்களுடைய ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த வேதங்கள் ஓதிய வேத விற்பனர்கள் சிவாச்சாரர்களுக்கு எங்கள் நம்முடைய திருக்கோயிலின் சார்பாக உங்களுடைய சார்பாக மரியாதை செய்து கொள்கிறோம். எங்களுடைய மூத்த உறுப்பினர் தொடர்ந்து இந்த கோயிலிற்கு நிறைய அன்பளிப்புகள் நல்கி விழாவை ஏற்று நடத்தி வருகின்ற இன்று காலை